சின்ன குழந்தையில இன்றைக்கி ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சளி, இருமல், காய்ச்சல் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வர்றது கிடையாது. இப்போ ஒரு மாதத்துக்கு 2 தடவை வருது, 3 தடவை வருது, மாதம் நம்ம மருத்துவரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் மாறி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை சளி தொந்தரவு இருக்குது. முன்னாடியெல்லாம் இருமல் இல்லை, சளி பிடிச்சாலும் இருமல் பயம் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு இருமல் பற்றியான பயமும் இல்லை, காய்ச்சலை பற்றியான பயமும் இல்லை. ரொம்ப ஜாஸ்தியாலாம் வரதே கிடையாது. லைட்டாக வரும், குறைஞ்சிருது. சளித்தன்மை இருக்கான குறைஞ்சிருது. முன்னாடி மாதிரி ரொம்ப பயப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க மாதிரி இல்லை. சளி வெளியாகிடுது, ஃப்ரீ ஆகிடுறாங்க, மோஷன்லேயும் போயிடுது, ஃப்ரீ ஆகிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி மெடிசன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்ப அவங்களே விருப்பப்பட்டு கேட்டு கூட எடுத்து போட்டுக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மெடிசன் எடுக்கிற டயத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுல, பசி இல்லாமல் இருக்கிற அந்த மாதிரி தொந்தரவுலாம் கிடையாது. மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் நல்லா பசிக்குது, நல்லா தூங்குறாங்க, ஒரு இரிட்டபிளாக இல்லாமல் நல்லாவே ஃப்ரீயாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்மா கம்ப்ளைண்ட் எங்களுக்கு இந்த கிளைமேட் மாறினாலே பயம் வந்துடும். நைட்டு பகல் பார்க்காம தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் இப்போ அந்த மாதிரி பயம் இல்லை. முன்னாடி இருந்த அளவுக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இப்போ வீரியமாக இல்லை. நல்லா அப்படி படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ 2-3 வருஷம் கூட சில குழந்தைகள் நல்லாவே இருக்காங்க. ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. சளி பிடிக்கும், அவ்வளோதான். சளி பிடிச்சா கூட ஆஸ்மா வருதுங்கிற ஒரு இதே இல்லை. அவங்க மெடிசன் நிப்பாட்டியே நாங்கள் 2-3 வருஷம் ஆச்சுலாம் சில பேர் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் நல்லா குறையுது. சில இடங்களில் 10 வயசு வரையும் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ஹோமியோபதி மெடிசன் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை அலோபதி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா 2 சேர்ந்து பண்ணிடுவாங்கிற ஒரு பயம்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ ஒரு எமர்ஜென்சியாக ஒரு அலோபதி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம், ஹோமியோபதி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் தைரியம் ஆகிட்டாங்க. ஏன்னா 2 சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்துப்பாரு.